ஆக்சுவலாக நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்பர் பவானிக்கு 33 கிலோமீட்டர். அண்ட் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மஞ்சூர் அங்கே 3 கிலோமீட்டர். இதுதாங்க ஒரு ஃபால்ஸு. இவருக்கு பாருங்கள். தமிழின் இனிமை மாறுவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள். ஹாய் எஸ்கே ஃபேம்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் ரொம்ப நல்ல நாள் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம உதகமண்டலத்திலேருந்து மஞ்சூர்லேருந்து கெத்தையிலேருந்து காரமடை. ஸோ இது ரேரஸ்ட் ரூட், யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டான ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நீங்கள் எப்பட்றா போனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் அவருடைய ரிலேட்டிவ் கொண்டு போய் விட்டுட்டு நம்ம ரிட்டன் வரும்போது சரி இந்த வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியில் வந்தது தான். ஸோ மஞ்சூர், கெத்தை, அதுக்கப்புறம் காரமடை அப்படியே கோயம்புத்தூர் வந்திருப்போம். ஸோ இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்கிற நிறையா சீனரிஸ் இருக்கும். நிறைய எலஃபெண்ட் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் போனோம். பட் என்ன நடந்துச்சு அப்படின்றது சுவாரஸ்யம். அதை நீங்கள் உள்ளே பாருங்கள். அண்ட் ஒவ்வொரு சீனரிஸுமே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அல்டிமேட்டுன்னு சொல்லலாம். தெர் இஸ் நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப். நேச்சரை எப்போவுமே நம்மளால் இதுதான் அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஊட்டியில் ஒரு மிகப்பெரிய ஏரியா எல்லா இடமும் சுற்றிட்டு முதுமலை இங்கே எல்லாமே போயிட்டு ரிட்டன் நம்ம கோயம்புத்தூரை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த கோயம்புத்தூர் போகிற வழி பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால யாருமே அலோவ் பண்ணாத ஒரு ஏரியா இது. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டான ஏரியா. ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே வன விலங்குகள் அதிகமாக காணப்படுற ஒரு ஏரியா. அதனால் இங்கே யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் அலோவ் பண்ணுறதில்ல. அதாவது இங்கே லோக்கலில் இருக்கிற பீப்புளை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்களாமா. அதில் ஒரு ஏரியாவுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ சஸ்பென்ஸ்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வர பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், அப்படியே மலைத்தொடர்களில் இந்த ஊட்டினா இதுதாங்க. அப்படியே அந்த நிலச்சரிவுலேயே அந்த வீடை கட்டிட்டு அதிலே விவசாயம் பண்ணிக்கிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப்பை வாழ்கிறாங்க. அதனால தான் நம்மளுக்கு இங்கே வரும்போதெல்லாம் இங்கே ஏதாவது நம்ம அப்படியே செட்டில் ஆகிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசையோடு அப்படியே திரும்பி போயிட்டுருக்கோம். இங்கே வருங்க. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா அவிலாஞ்சி போகிறதுங்க. ஸோ இதுவும் நம்ம ஒரு நாள் பைக்கில் போகலாம். அது இதை விட அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ தான் இந்த இடத்துல ரோடெல்லாம் போட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் கொஞ்சம் குப்பைகளாக இருக்குது. ஆனால் இனி போக போக ஏரியா சூப்பராகவே இருக்கும். அவிலாஞ்சி நான் முக்கியமாக சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், அங்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். பாருங்க பா, விண்ணை முட்டும் சிகரங்கள் அப்படின்ற மாதிரி இல்லைனாலும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்கும் அப்படியே தேயிலை தோட்டங்களை வச்சு அடுக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏரியாலாம் பார்க்குறதுக்கு. வாவ், பாருங்கள் வா. ஸோ அந்த ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சொட்டு நீர் பாசனம் சொல்லுவாங்கள்ல, டியூப் போட்டு இது பண்ணுவாங்க இல்லைங்க, அது மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதாவது மழை தூவுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. ஸோ கரெக்டாக நம்ம ஈவினிங் ஆகிற டைமில் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சூர் போயிட்டு மஞ்சூர்லேருந்து கெத்தையிலேருந்து காரமடை, அதுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். வா டியூ சுவாமி பேச விடுங்கடா கொஞ்சமாச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம கோயம்புத்தூருக்கு போக போகிறோங்க. இதுதான் நம்மளுடைய இன்றைக்கி ரூட் மேப். அதாவது நேராக இங்கேருந்து மஞ்சூர் போகிறோம். மஞ்சூர்லேருந்து மறுபடியும் கெத்தை வழியாக அப்படியே கீழே செக் போஸ்ட்டு போயிட்டு செக் போஸ்ட்லேருந்து அப்படியே நம்ம காரமடை தாண்டி காரமடையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறோம். ஸோ அதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம கூட வரவர் பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் இருக்கிறவர், சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க. நம்ம இதுதான் இப்போதைக்கு நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஷார்ட்டஸ்ட் ரூட்டு எங்கே அப்படின்னா கோயம்புத்தூர். ஸோ அவரு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காருங்க. வாவ், இங்கே பாருங்கள் இன்னும் சின்ன இடத்துல அழகாக விவசாயம் பண்ணியிருக்காங்க. விவசாயம்னா தேயிலை தோட்டங்கள் இந்த மாதிரி தாங்க சொல்கிறேன். அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இதில். வா, அதுவும் இந்த சன் செட் ஆகிற அந்த ஸ்டேஜ் வருதுங்க, அந்த நேரத்தில் ட்ராவல் பண்ணுறோம், எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். வா, அப்படியே நேராக அப்படியே மலை மேலேயே ஏறிடுவோம் போல் இருக்குதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குதாங்க பாருங்கள்.
ஏங்க எனக்கு என்னென்னா இப்போ இந்த சம்மர் சீசன்லேயே ஊட்டி ஜஸ்ட் லைக் அ வாவ் அப்படி இருக்குது அப்படின்னா நம்மளாம் ரெய்னி சீசன்லலாம் வந்தால், அதாவது ரெய்னி சீசன் முடிகிற அந்த ஸ்டேஜில் வந்தோம்னா வச்சுக்கோங்க, இன்னும் நல்லா பச்சை பசேல்னு அப்படியே பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நான் வந்திருக்கேன், பட் அவ்வளோ சீசனலுக்கு வந்தது இல்லைங்க. வேறு மாதிரி இருக்குங்க இப்போது. வா ஸோ இந்த நம்ம இப்போ போகிற ரூட்லாம் பார்த்திங்கன்னா இந்த காட்டு மாடுகள் அதிகமாக கிராஸ் ஆகிற ஏரியாங்க. அதனால் எப்போவுமே ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிகிற அளவுக்கு ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி சுற்றியும் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டிரைவிங் வந்து இருக்கணும். ரொம்ப ஸ்பீடாக போக முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்பீடாகவும் போகக்கூடாது. அதே மாதிரி ஒரு இடத்துல தேவையில்லாமல் நிறுத்தி அங்கே ஐயோ அப்பா எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே இங்கே பார்க்கல பாருங்க, இங்கே பாருங்க. என்னடா சாமி. ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த பிரிட்ஜு. அதாவது அந்த பாலம் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எப்படி அதை என்ஜாய் பண்ணீங்கன்னு தெரியல. எனக்கு பார்த்தோன்னேப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓ அப்படியே சாமி இன்னும் நேராக வண்டி போச்சு. ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்குது பாருங்கள். அதாவது கண்ணை கவரும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு சீனும். பா சூப்பரில். அங்கே வருங்க காரை கழுவிட்டுருக்காங்க அவங்க இன்னும். இங்கே பாருங்க ஏங்க வேறு லெவலில் தெரியுதுங்க. அங்கே பாருங்க, அங்கே ஏதோ ஒரு ரோடு மாதிரி தெரியுது, மண் ரோடு. சூப்பரில். ஏங்க இப்போவுமே நான் சொல்கிறேன், ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெஸ்பான்சிபிளோட ட்ரைவ் பண்ணுங்க. போடுறா டேய் அப்படியே சைடில் மேலே வீடு வந்து அப்படியே படிக்கட்டு வச்சு மேலே வச்சுருக்காங்க. ஆனால் டூ வீலர் எல்லாம் அது இருந்ததுன்னா எப்படி கொண்டு போவாங்கன்னு தாங்க தெரில. இது நான் சொல்ல வந்துகிட்டே இருக்குங்க, மிஸ் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப ட்ரைவ் சேஃபாக பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் வரவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நினச்சி ட்ரைவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நானே நிறைய இடத்துல பர்ஸ்னலாக வாங்கியிருக்குங்க. ஏன்னா நான் பாட்டுக்கு சிவனேன்னு தான் போயிருப்பேன். திடீர்னு யாராவது வந்து உள்ளே விட்டுருவாங்க, ஓவர் ஸ்பீடில் வருவாங்க. நம்ம பார்த்தா தெரியும், இல்லைன்னா நானே நிறைய இடத்துல வாங்கியிருக்கேங்க. இங்கே வருங்க ஏங்க செம்மையாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அப்படியே அந்த கீழே இருக்கிற வீடுகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ பர்மாவில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அங்கே தான் இந்த மாதிரி நெருக்கமாக வீடுகள் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஏரியா எத்தனை பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க? இதனுடைய உண்மையான அழகை யாரெல்லாம் ரசிச்சிருக்கீங்க? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் என்னடா இது எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்களா? ஓகே, க்ளீனிங் ப்ராசஸ் எதாவது நடந்துருக்கு போல். இல்லை நான் தேவையில்லாமல் அதிகப்படியாக ஏதாவது சொல்கிறேன்னா அப்படின்றத வந்து நீங்களே சொல்லுங்கள். இதில் அதிகப்படியாக சொல்கிறதுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு என்னாலேயே கண்ணை நம்ப முடியல. ஒரு டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆஸ்பெக்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சீனரிஸ் பார்க்குற ஒரு ஃபீலை எப்படி வேணாலும் நம்மளால் வர்ணிக்க முடியுங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ நிற்கிறது பார்த்திங்கன்னா அப்பர் பவானிக்கு 33 கிலோமீட்டர். அண்ட் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மஞ்சூர் அங்கே 3 கிலோமீட்டர். ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு ரூட்டை வந்து இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ஏது அப்படின்றத வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கெத்தைக்கு போகிறதுக்கு நிறையா ஹேர்பின் பென்ஸ் இருக்குங்க. ஸோ நிறையா ஊர் இதுக்குள்ளே போகுது. பட் நம்ம நிறைய ஹேர்பின்ஸ் தாண்டி கெத்தைக்கு தான் இப்போ போக போகிறோம். ஸோ நம்ம ஹேர்பின் பென்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ நிறையா ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. இங்கேருந்து கெத்தைக்கு போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இடையில நிறைய ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதை தாண்டி நிறைய ஹேர்பின் பென்ஸ் இருக்குதுங்க. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட
காரமடை போகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா நிறையா ஹேர்பின் பென்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஹேர்பின் பென்ஸுமே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஹேர்பின் பென்ஸில் என்ன மிருகங்கள் இருக்கும் அப்படின்றது தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா வைல்டு எலஃபண்ட் வந்து நிறையா பிளேசஸில் வந்து ஈஸியாக ஸ்பாட் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம கீழே வந்து ட்ரை சீசனாக இருந்தாலும் இப்போ ரொம்ப ரொம்ப செழிப்பாக இருக்குதுங்க இந்த ஏரியா. இங்கே பார்த்தீங்களா செம்ம இல்லை? இந்த தேயிலை தோட்டங்கள் அப்படியே இந்த அடுக்கடுக்காக இருக்கிறது ஏதோ நம்ம கண்ணை நம்மளாலே நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் இங்கே இடையில பார்த்தீங்களா அந்த போட்டு தள்ளனோம்னா எடுத்துகிட்டு போயிடுவோம் முடியும் சாமி, பார்த்து வா. இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சாயில்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதுதான் அதிகமாக இருக்குதுங்க. அதான் இவ்வளோ அழகாக காஃபி எல்லாம் வருது. இன்னொன்று சொல்லணுங்க, இந்த பிளாக் கலர்லலாம் அந்த தண்ணி மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எலஃபண்ட் வந்து உச்சா போனதுங்க. இது குழல் பூன்னு சொல்லுவாங்க பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. என்னங்க இது வேறு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு இடமும் போக 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 ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் இருந்தது, அப்படியே மேலே ஏறி போகிற மாதிரி. நம்ம வண்டி கீழே நிறுத்திட்டு அப்படியே ஏறி போகணும் போல். ஆனால் இப்படி ஒரு வீடு பக்கத்துலேயே அப்படியே இந்த தேயிலை தோட்டங்கள், அதாவது டீ எஸ்டேட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கும்ல. ஸோ நம்மளுக்கும் லைஃப்பில் அது ஒரு ஆசை இருக்குங்க, இந்த மாதிரி நேச்சரோடு சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு வீடு, அந்த வீட்டில் தான் நம்ம லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவோங்க. நம்ம கண்டிப்பாக பிலீவ் பண்ணால் என்ன நினைக்கிறோமோ அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் நடக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே இதுக்குள்ளேருந்து அப்படியே ஒரு சிறுத்தை அப்படியே வரணுமா. ஏன்னா இந்த மாதிரி ஏரியாவில் தாங்க நிறைய கிராசிங் இருக்கும். அதனால் ரொம்ப சேஃபாக தான் நம்மளும் போகணும். ஏரியா தெரியாமல். இங்கே பாருங்க, மழை வந்து அப்படியே வானத்துக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்குதுங்க. டே சாமி, இங்கே பாருங்க. ஏங்க நான் செம்மையாக என்ஜாய் பண்ணுறேங்க. நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண் அப்படி பறிக்குதுங்க அப்பா சாமி. பாருங்க இவ்வளோ பள்ளத்தாக்குது. ஆனால் கீழே ஏதோ ஒரு ஊருக்கு போகுதுங்க. வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலுமே என்னுடைய ஆர்வத்தை என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. அப்பா வேறு மாதிரி. இங்கே பாருங்க, இங்கேருந்து நல்லா தெரியுது பாருங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடி சொன்னது தான், நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை அடையிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆசைப்படுவாங்க, அதை ட்ரை பண்ணுவாங்க, ஃபெயிலியர் ஆகும். அதனால் அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணாமலே போயிடுவாங்க. சரி இது நம்மளுக்கு கிடைக்காது, நம்மளால் முடியாது அப்படின்ற மாதிரி. பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஆசைப்படுங்க, அதுக்கு உண்டான எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நடக்குங்க. இங்கே வருங்க, இங்கெல்லாம் இப்போ தான் வச்சுருக்காங்க போல். ஏன் நான் அப்படி வந்து பொதுவாக வந்து சொல்கிறேன்னாங்க, அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, அதை வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நானே நிறைய விஷயங்கள் ஓனாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேங்க. நம்ம கடைசியில் அதை அடையிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அதை வந்து கைவிட்டுருவோம். பட் அப்படி இருக்கவே கூடாது. கடைசி வரைக்கும் அதுக்காக நம்ம கண்டிப்பாக போராடணுங்க. கண்டிப்பாக அதை நம்மளை வந்து சேர்ந்துக்கிட்டுங்க. இந்த ஏரியாவில் உண்மையிலுமே வீடியோவில் நான் இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் நீங்கள் என்ன ரெசல்யூஷனில் பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதை பார்க்குறது வந்து டிஃபர் ஆகுங்க. வேறு மாதிரி இருக்குது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன், ஒரு பர்பிள் என்ன கலரில் இந்த சன்ரைஸ் தெரியுதுன்னே தெரியலைங்க, அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சாமி ஏங்க பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ஹையர் ரெசல்யூஷனில் இந்த ஒரு வீடியோ மட்டும் வச்சு பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் இப்போ தான் நட்டுருப்பாங்களாட்டிருக்குங்க. ஸோ நிறைய ட்ரைக்கு அப்புறம் மறுபடியும் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் நல்லா வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் நிறைய நிலச்சரிவுகள்லாம் ஏற்பட்டுருக்காட்டுருங்க. இந்த ஏரியாலாமே பார்த்திங்கன்னா நிறைய எலஃபண்ட்லாம் கொஞ்சம் கிராஸ் ஆகிற ஏரியாங்க தான் பாருங்கள். அதனுடைய சாணம் இதெல்லாம் அப்படியே இங்கேயே நிறைய இடத்துல கிடக்கும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மஞ்சூரை தாண்டி கெத்தை பக்கத்தில் அப்படியே போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நிறைய ஹேர்பின் பெயின்ஸை வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போக போக அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தோடு போயிட்டுருக்கோங்க. வாவ் எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த சைடில் பாருங்கள், அந்த என்ன சொல்கிறது, அந்த போர்டுக்கு பக்கத்தில் ஒட்டி இந்த வழியிலெல்லாம் யானையெல்லாம் வருமாமாங்க.
இந்த ஏரியாவில் இருக்க ஒரு போர்டை கூட உருப்படி வச்சுருக்கலையாமா, எல்லாமே நசுக்கி தான் வச்சுருக்காமா. ஸோ நம்ம அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாவ்! அதாவது இந்த இளம் வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த லைட்டாக ஒரு எல்லோவிஷாக இருக்கிற அந்த வெயில், இந்த சீனரிஸ், இந்த மரங்கள் மேலே அது படும்போது ரிஃப்ளெக்ட் ஆகிற கலர் கிரேடிங் எல்லாமே வேறு லெவலில் இருக்குதுங்க. இங்கே பாருங்க, இந்த நேம் போர்டில் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாகவே உடச்சி வச்சிருச்சு. ஸோ இது எல்லாமே யானைகள் வந்து அட்டகாசம் பண்ணுறது தானாமாங்க. அதனால தான் இந்த முக்கிலெல்லாம் போகும்போது பார்த்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ நாங்கள் அங்கேருந்து வரும்போதே அதை தான் சொன்னாங்க. வாவ்! வேறு லெவல்ப்பா, எப்படி இருக்கு பாருங்களேன். வாவ்! இதுக்கு இந்த பக்கம் போனால் ஃபுல்லாகவே இதாட்டம் இருக்குதுங்க. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலுமே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாமே சோற்று கற்றாழையா? அதை கற்றாழை ஒரு செடின்னு நினைக்கிறாங்க. இங்கே பாருங்க, தலைவர் என்ன போட்டு வச்சுருக்காரு பாருங்க, ஃபுல்லாக வளைச்சிட்டாருங்க. வாவ்! எப்படி இருக்குது. ஐயோ யோ யோ யோ. இந்த லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா யானைகள் கிராஸ் ஆகிறதா நட்டுருக்குங்க. அதனால தான் அந்த ஏரியாவை கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. ஏன்னா யானைகளை ரொம்ப நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது மற்ற இருக்கிற விஷயங்களையும் கொஞ்சம் சேதாரப்படுத்திடும். அதனால் அதுக்கு வந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் இடமெல்லாம் விட்டு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் எப்படின்னு தெரில. இங்கே வருங்க, இங்கெல்லாம் யானையோட அட்டகாசம்லாம் அதிகமாக இருக்கிற ஏரியாங்க. ஏன்னா அது அந்த நம்ம ஊரையெல்லாம் தாண்டி ரொம்ப இன்டீரியராக வந்துட்டுருக்கோம். ஸோ அதுவும் டவுனில் இறங்கிட்டுருக்கோம். இந்த ஏரியாவில் யானைகளோடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க இனிமேல் போகணும். ஸோ எப்படி அமைய போகுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போக போக ஒவ்வொரு டேர்னிங் வரும்ல, ஒவ்வொரு ஹேர்பின் பெஞ்ச், ஒவ்வொரு இந்த மாதிரி டேர்னிங் வரும்போது ஒரு மாதிரி பயமாகவே இருக்குங்க. இங்கே வருங்க, எப்படி வளைச்சி வச்சுருக்குது. ஏன் பயமாக இருக்கும் அப்படின்னா, எவனாவது குறுக்கால் இருந்துருவானோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு சீனரிஸும் சூப்பராக இருக்குது. நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். அது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னது தான். நம்மளுக்கு வந்து இந்த நேச்சர் இது ரிலவெண்ட்டாக நம்ம அது கூட அட்டாச் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நான் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி வளரிட்டு தாங்க இருப்பேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. அங்கே பாருங்க, இது எல்லாமே அடித்து துவம்சம் பண்ணிருச்சுங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறையா மூங்கில் மரங்கள் இருக்குங்க. ஸோ நம்ம வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா நிறையா துளிர்கள் இருந்தது, நிறையா மூங்கில் மரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே பார்த்தோம். அந்த இடங்களில் தான் நிறையா யானை சாணம்னு சொல்லுவோம்ல பார்த்திங்களா, ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. வா இங்கே பாருங்க. ஸோ இதெல்லாம் சீமார் பிள்ளைங்க லெஃப்டில் இருக்கிறது எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் செம இல்லை? ஆனால் இப்படி ஒரு டேர்ன் வரும்போது இந்த சீனை பார்க்கும்போது என்ன இதுக்கு குறுக்கால வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்கே வருங்க, வா டே சாமி, அழகுடி ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ஏரியாவுமே ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்காகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாகவே பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சன்செட் ஆகிட்டே இருக்குது. தட் மீன்ஸ் அப்படியே சாயங்காலம் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக யானைகள் எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லோருமே ஒரு குரூப்பாக தான் போகிறோம். இருந்தாலும் ஒரு மாதிரி பதட்டத்தோடையே போயிட்டுருக்கோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஏன்னா பக்கத்தில் நம்ம வந்து ஏதாவது வைல்ட் அனிமலை ஸ்பாட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது தப்பிக்கிறதுக்காக, அதாவது நம்மக்கிட்ட பயந்தோ இல்லை தப்பிக்கிறதுக்காகவோ அது திருப்பி கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு தான் பார்க்கும். அந்த டைமில் வந்து நம்ம இடக்கு முடக்கா மாட்டிக்கூடாது. ஏன்னா யானையோடைய தந்தத்தினால பார்த்திங்கன்னா இல்லை அதனுடைய தும்பிக்கையினால் எவ்வளோ பெரிய வெயிட் ஆனாலும் தூக்கி அடிக்க முடியும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு கார்னரும் பார்த்து போகிறாங்க. பாருங்கள், நிறைய நிலச்சரிவுகளும் ஏற்பட்டிருக்கு. இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நிறையா தடவை பார்த்திங்கன்னா மழை வரும்போது இந்த ஏரியாலாம் வந்து பாருங்கள் எல்லாமே யானைச்சாணிகள். ஓ சாமி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடமெல்லாம் பாருங்கள், இது எல்லாமே யானைகள் கூட்டமும் வந்து கிராஸ் ஆகி போயிட்டுருக்கிற ஏரியா தாங்க. ஸோ நம்ம கண்ணில் ஏதாவது ஒன்று மாட்டணும், ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன்.
ஏன்னா அழகை தூரமாக வச்சு ரசிச்சிடலாம், பக்கத்தில் வச்சோம்னா அது நம்மளை ருசிச்சிடும். ஏன்னா இதை நிறையா இடத்துல நடந்திருக்கு. நம்ம எப்போவுமே காஷியஸாக இருக்கணுங்க. அதை பார்க்கணுன்னு ஆசைப்படலாம், பட் ஒரு சேஃபரான டிஸ்டன்ஸில் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிடணும். இங்கே பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த மூங்கில் இதெல்லாமே நிறையா இருக்கிறதுனால தான் யானைகள் இந்த ஏரியாவை சுற்றியே இருக்காட்டிருக்குங்க. ஆனால் இந்த ஏரியாவை எனக்கு சொல்லி எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் எப்படி இதை ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் ஒரு பிஜிஎம்மோட பார்த்தா நல்லா இருக்குமோ என்னவோன்னு எனக்கு தோணுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிட்டத்தட்ட யானைகளுக்கு பக்கத்தில் தான் இருக்கோம். ஏன்னா எங்கேருந்து வேணாலும் யானைகள் வரலாம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தாங்க இப்போ இருக்கோம். இந்த முக்கில் கூட இருக்குமான்னு ஒரு கருக்குன்னு இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. வாவ், இங்கே வருங்க எவ்வளோ பெரிய ஆலமரம். ஃப்ரெண்ட்ஸு, இப்போவுமே நான் சொல்கிறேன், இத்தனை பேர் கூட இருக்கோம், இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு மனசில் வந்து ஒரு பதட்டத்தோடையே போயிட்டுருக்கோம். ஏன்னா நிறைய நியூஸில் இங்கே பாருங்கள், இதெல்லாம் அடித்து உடச்சது இதுக்கு நம்ம காரெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. லைட்டாக இப்படி தூக்கிச்சு அப்படின்னா நம்ம வந்து பள்ளத்தாக்கில் வந்து நீச்சல் அடிச்சுட்டு தான் இருப்போம். ஸோ எப்படியும் மாட்டாமல் போயிடணுங்க. பாருங்க, இது எல்லாமே நிறைய நிலச்சரிவுகள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஏரியா, இந்த ரூட் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டேஞ்சரஸ் ரூட்டாக தான் எல்லாருமே கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தான் கொஞ்சம் பார்த்து சேஃபராக இருந்துக்கணும். ஸோ லோக்கல் மட்டும் அலோவ் பண்ணுறதுக்கு அதுதாங்க ரீசன். ஃபுல்லாகவே சன்செட் ஆயிடுச்சுங்க. வேறு மாதிரி சீன் தெரியுதுங்க. வேறு மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் இருக்குதுங்க. வேறு லெவலுங்க. பாருங்க, தரையாக சப்பி வச்சிருச்சு அப்படியே அந்த இதை. இப்படி ஒரு இடம் பாருங்க, இது எல்லாமே நிலச்சரிவு ஏற்பட்ட ஏரியா தாங்க. இங்கே எங்கேயாவது நின்றாதா சாமி. ஸோ இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் பார்த்தா கூட தப்பிச்சிடலாங்க. பக்கத்தில் பார்த்தா தாங்க ஒரு மாதிரி டர்ச்சாயிரும். பாருங்க, எல்லா இடமுமே நிலச்சரிவுகள் இருக்குங்க. இது வந்து ஒரு வேளை யானைகள் ஏதாவது ஏறும்போது இந்த மாதிரி ஆச்சான்னு தெரியல. ஆனால் மேக்ஸிமம் மழை டைமில் தாங்க இந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட 24வது அர்பன் பென்ஸா. வாவ், இந்த ஹாலிவுட் மூவியில் பார்க்குற மாதிரி இங்கே வருங்க. ஸோ அது ஒரு சீனுனா இது ஒரு சீனரியாக வேறு லெவலில் இருக்குதுங்க. அப்படியே ஒரு மாதிரி மஞ்சள் வெயில் முடிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி இருட்டு உழுகிற நேரம் வந்துருச்சுங்க. பாருங்கள், எல்லா இடத்துலையும் அந்த யானை லத்தி வந்து இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் ஸ்பாட் ஆகலாங்க. பாருங்கள், இதெல்லாம் அது போனால் உச்சாதாங்க. ஸோ அது வந்து லிட்டர் கணக்கில் தானே தண்ணி குடிக்கும், அதனால் லிட்டர் கணக்கில் தான் உச்சாவும் போகுமாம்மா. ஸோ அதனால் வந்து அது உச்சாதான். ஓகே, அதை விட்டுடலாம். ஸோ இப்போது நம்ம வந்து கிட்டத்தட்ட கெத்தைக்கு பக்கத்தில் நெருங்கிட்டுருக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், கூட்டமாக நின்று ஆகி போயிருக்காங்க. ஸோ அது எப்போ வேணாலும், ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சிங்கிள் ரோடுங்க, ரொம்ப நேராவாக இருக்கும். யாருனாலையும் இடமும் விட்டு போக முடியாது. அது வந்து வேறு போகிறதுக்கு வழி இருக்காது. வந்தால் இதுக்குள்ளே தாங்க ஏறி போகணுமே. 32வது கொண்டை ஊசி வலைக்கு வந்துட்டேங்க. வா, ஸோ ஏதாவது ஒருத்தராச்சும் நம்ம கண்ணில் எங்கேயாவது தூரமாக பட்டால் கூட
லைட்டாக சந்தோஷத்தோடு அப்படியே கிளம்பிடலாம். ஆனால் இந்த ஏரியா வந்து யானையை பார்க்கணும் அப்படின்றது ஒரு சைடில் இருந்தாலுமே யாருமே வர முடியாது அப்படின்ற பட்சத்தில் இங்கே இருக்கிறவங்களுடைய உதவியோடு அப்படியே லைட்டாக நம்ம போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடணுங்க. அவ்வளோதாங்க நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து அதை நாசப்படுத்தணும் அப்படின்லாம் இல்லை. இதை வெளியில் தெரியப்படுத்தி க்ரௌடு பண்ணுறதுக்கும் ஐடியா இல்லைங்க. நம்மளுக்கு தனியாக இங்கே வந்து நம்ம லைஃப்பில் ஒரு நாள் இந்த வழியில் போனோம் அப்படின்ற சின்னதாக ஒரு மெமரிக்காக தான் இதை பண்ணுறோம். எல்ஜிபியா ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூருக்கு பாருங்கள் இன்னும் 81 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க்கு தான், பரவாயில்ல. இங்கே பாருங்க, இந்த ஏரியாவில் இந்த பாறைகளை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. ஏன்னா அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் போயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு ஸ்டேட்டஸில் தான் இப்போ இருக்கோம். அதனால் ஒரு மாதிரி இருக்குது. உங்க பார்த்தீங்களா தலைவரோட செய்கையை? இங்கே வருங்க, இந்த ஏரியாலாமே பார்த்தீங்கன்னா இந்த செடிகள்லாம் நிறையா இருக்குங்க. அந்த மரம் எல்லாம் சூப்பராக இருக்குது. அதனாலே இந்த இடத்துல யானைகள், என்னடா அது இங்கே கொண்டாந்து ஒரு கோயிலை வச்சுருக்காங்க. இங்கே வருங்க யானை லத்தி. வாவ், வாட் அ வாவ், ஜஸ்ட் லைக் அ வாவ். அப்பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நான் பார்த்து ரசிக்கிற அந்த அழகை நீங்களும் ரசிங்க. என்னுடைய கண்கள் மூலியமாக இந்த வீடியோ வழியாக நீங்கள் ரசிச்சுக்கோங்க. அண்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. வா, பார்த்தீங்களா பக்கத்தில் ஒரு ஊர் இருந்துருக்குங்க. இந்த ஊருடைய கோவில் தான் அது. ஸோ இந்த ஊர் தான் பார்த்திங்கன்னா கெத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து இவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது ஒரு சில பஸ் தான் இங்கே வரும். காலையில், மதியம், அப்புறம் நைட்டு, இந்த மாதிரி ஒரு லிமிட்டடான பஸ் தான் இங்கே வருங்க. ஊருக்கு பக்கத்துலேயே எல்லாத்தையும் போட்டு போயிருக்காங்க. ஸோ மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து 2 வீலர் இந்த மாதிரி ஓன் வெஹிக்கிளில் தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு மேலே தண்ணி தொட்டிலாம் இருக்கும் போல். வா வருங்க, கெத்தை ஊருக்கு வந்துட்டோம். அதுக்கு பின்னாடி அப்படியே ஒரு பெரிய மவுண்டன் ரேஞ்ச். வா, இப்படி ஒரு லைஃபு எனக்கு கிடைக்குமான்னு தெரில. இங்கே வருங்க, இது எல்லாமே அந்த ஏரியா தாங்க. வீடியோ எடுத்துட்டு போய் யானை கீழே மேலே வந்துருக்காங்க. இல்லை ப்ரோ, ஃபோட்டோ தான் எடுத்துருக்கு, வீடியோ தான். சரி, ஃபோட்டோ எடுத்து ஓகே தான். ஓகே தானே? அது விஞ்சா இல்லை பைப்பானது? ஏன்னா அது விஞ்சா பைப்பானா? விஞ்சுடா. விஞ்சுனா என்னண்ணா? ட்ராலி மாதிரி இழுத்துட்டு போகிறதா? 4 இருக்காதுல்ல? ரோப் கார் 4 இருக்காதுல்ல? 4 கிடையாது. இது வந்து பைப்பு, அங்கேருந்து தண்ணி கொண்டு பண்ணுறது. ஓகே ஓகே. ஆனால் அது பக்கத்தில் போட்டிருக்காங்க பாருங்க, விஞ்சு மாதிரி. செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்களாம். இங்கே என்ன உள்ள ஏதோ பாலடைந்த மாளிகைகளா? ஆமாங்க, ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி தான் தெரியுது. வா, இங்கே பார்த்தீங்களா பிரிட்ஜு பாருங்கள். நிறைய பார்க்க மாட்டாங்களா? இதுதாங்க ஒரு ஃபால்ஸு. ஸோ எப்படி இருக்கு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டான ஏரியா. தட் மீன்ஸ் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் வேறு மாதிரி வியூ இருக்கு பாருங்கள். நம்ம லோக்கல் நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுனால இந்த இடத்துல அலோவ் பண்ணுறாங்க.
அதுவும் இப்பயும் ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் போனால் தான் தெரியும் என்ன பண்ணுறாங்க அப்படி. அப்பா எவ்வளோ ஹைட் பாருங்கள். வாவ், வேறு மாதிரி இருக்குதுங்க. இங்கெல்லாம் நம்ம நினச்சா கூட வர முடியாது. ஜஸ்ட்டு நம்ம நண்பரோடைய உதவினால தான் வந்திருக்கோம். ஏன்னா 2 பேரும் இங்கே லோக்கல் தான். ஸோ அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே திரும்பி வரோம். ஸோ அதனால் அப்படியே இந்த வழியில் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இதை பார்க்குற பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு இதை பார்க்க தான் ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்காக இருக்குது. எப்படியாவது குளிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குதுங்க. இங்கே எப்பவுமே தண்ணி இந்த மாதிரி ஓட வந்துக்கிட்டே இருக்க மாட்டேங்குதுங்க. ஆனால் வேறு மாதிரி சூப்பராக இருக்குல்லங்க. அந்த ஃபால்ஸோடைய சவுண்டே கேட்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குதுங்க. வா, எப்படி ஊற்றுது பார்த்தீங்களா? சரி, ஓகேங்க, நம்ம போகலாம். ஓகேங்க, நம்ம அப்படியே இதை பிரிய மனமின்றி பிரிகிறோம். இங்கேயும் தனியாக ஒரு ரூட்டு போகுதுங்க. ஸோ இது அப்படியே ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நம்ம மாமல்லகண்டம் போயிருப்போம் மூணாறில். ஸோ லைட்டாக இந்த திடீர்னு பார்க்குறதுக்கு அப்படியே லைட்டாக ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஸோ யாராவது அந்த சீரீஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். ஜீப்பில் வந்து ஆஃப் ரோட்லாம் பண்ணியிருப்போம், நிறையா அட்டைப்பூச்சிக்கிட்ட கடி வாங்கியிருப்போம். அது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலுமே அது நம்மளுக்கு ரீச் இல்லாத போது அதை போய் எடுத்து போட்டேன். அதனால் அந்தளவுக்கு அதனுடைய வியூஸ் போகலை. பட் அது இதை விட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா நிறையா கடி வாங்கினது அனுபவங்க. ஃபஸ்ட்டு அட்டைக்கிட்ட அப்போ தான் கடி வாங்கினோம். சூப்பராக இருந்துச்சு அது அனுபவம். வாவ், இதுக்குள்ளே தாங்க ஜுராசிக் பார்க் படம் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கூட எல்லோரும் நம்புவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்க, இன்னுமா தேய்ச்சிருக்குங்க. அப்பா, அது தந்தத்தாலே இடித்தது தானேங்க இதெல்லாம். இல்லை, இதெல்லாம் தந்தத்தாலே அப்படியே குத்தி உடச்சது அப்படி. ஏங்க எப்பா, சரி போகலாமா? கொஞ்சம் தூரம் போயிடுவோம். நம்மளுடைய நல்ல நேரமாக கெட்ட நேரமானு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கூட்டமாக யானைகள் இருக்கிற ஏரியாவில் இது வரைக்கும் நம்ம கண்ணில் ஒரு சின்ன யானை கூட படல. ஒரு சைடில் அது நல்ல நேரம் சொல்லலாம், ஆனால் கெட்ட நேரம் தான். சூப்பர். இது வருங்க, அந்த பவர் பிளான்ட்டை பார்க்கும்போதே எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. முன்னாடினா ஓகேண்ணா, பவர் பிளான்ட் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குண்ணா பவர் பிளான்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே செக் போஸ்ட்டுக்கிட்ட வர போகிறோம். நம்மளை கண்டிப்பாக அலோவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கீழே இறங்கி அப்புறம் கோயம்புத்தூர் போயிடுவோம். அதனால் வந்து பெர்மிஷன் சொல்லிவிட்டு என்ட்ரி போட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பி போயிடுவோம். மற்றவங்க வராங்க அப்படின்னா இதில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. மேபி உங்களுக்கு போய் லக் இருந்ததுன்னா இந்த வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா போகலாம், தப்பு இல்லை. பட் எல்லாருமே வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் வேறு மாதிரி மாறிடும், நிறைய ஆக்சிடெண்ட்டு நடக்கும். அதனால் நம்மளுடைய ஃபேமிலி இதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஏரியாவுக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். நான் என்னுடைய ஓன் ரிஸ்க் எடுத்து போடுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாருமே ரிஸ்க் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியா ஒரு மாதிரி க்ரௌடட் ஆயிரும். அந்த இடத்துல வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்குன்னே தனியாக ஃபோர்ஸே வேணுங்க. அங்கே வருங்க, அங்கே பார்த்து அந்த எலக்ட்ரிசிட்டி இங்கே வந்து பாஸ் ஆகி அப்படியே கீழே வரைக்கும் போதாட்டிருக்கு. ஸோ வேறு மாதிரி வச்சுருக்காங்க இந்த ஏரியாவை. அதனால தான் இதை வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்றாங்க. ஏன்னா யார் வேணாலும் உள்ளே பூந்து எதாவது பண்ணுவாங்க. அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? இது மேலே ஏறி வருமா இல்லை அதை இடிச்சிருக்கா? இதெல்லாம் இடிச்சிருக்கு. இது எல்லாமே யானைகளுடைய வேலை தாங்க. யானைகளா இல்லை மண் சரிவா? இங்கே வருங்க, இதை பார்த்தாலே தெரியுது யானைகள் தான். ஸோ நம்ம வந்து சாதாரணமாக பண்ண முடியாது, அதாவது சாதாரணமாக யாராலையும் பண்ண முடியாதுன்னா அது ஈஸியாக பண்ணிடுறோம். அதனால் நம்மளுக்கு நம்புறதுக்கு கொஞ்சம் லைட்டாக டைம் எடுக்குது. வா, நம்ம கிட்டத்தட்ட கீழே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். மலைகளை பார்க்கும்போதே தெரியுது நம்ம வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி மலை இறங்கியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நமக்கு அடுத்த செக் போஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து காரமடை ரீச் ஆகி காரமடையிலேருந்து அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு போயிடுவோம். வருங்க, இது வரைக்கும் யானைகள் இருந்திருக்கு. நம்ம கண்ணில் ஒரு சின்ன யானை குட்டி கூட தெரியலங்க, வெறும் யானை லத்திகள் மட்டும்தான் தெரியுது. அதுவும் காஞ்சு போனதுங்க.
வா இங்கே பாருங்க சொன்ன உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று இருக்குது. எங்கேயாவது ஒருத்தர் சுற்றுவானான்னு பார்க்குறோம், ஒருத்தனும் இல்லை. துன்புறுத்துறதுக்காக கிடையாதுங்க, இப்போவுமே சொல்கிறேன். பதட்டத்தோடு தான் தூரமாக வச்சு பார்த்து ஜஸ்ட் என்ஜாய் பண்ணலாமே, அவ்வளோதான். ஸோ நம்ம சின்ன வயசில் யானையெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம் இல்லைங்க, அதே ஆசை தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இங்கே வருங்க, இது எல்லாமே நிலச்சரிவு தாங்க, மண் சரிவு தாங்க. பா அவ்வளோதாங்க, நம்ம கிட்டத்தட்ட கீழே வந்துட்டோம். இந்த சீனரியெல்லாம் பார்க்குறதுக்கு இது எப்படி நான் இதை சொல்கிறதுனே தெரில. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே கொஞ்சமாக கீழே வந்துட்டோம். அடுத்த செக் போஸ்ட்டு போயிட்டு ஒரு என்ட்ரியை போட்டுட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இது ஆக்சுவலாக இதோட வைண்டப் ஆகுமான்னு கூட தெரியல. இருந்தாலும் சொல்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். வாவ், நம்மளுக்கு பின்னாடி அப்படியே இந்த மலைகள் போயிட்டே இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும், அடுத்தது பண்ணுவோம் கண்டிப்பாக. வாவ், இங்கே ஒரு பிரிட்ஜ் வருது பாருங்கள். என்னால் கேமரா ஆஃப் பண்ணவே முடியலைங்க. இன்னைக்கு ஃபுல்லாக வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க, செம்மல்ல. அவ்வளோதாங்க, நம்ம வந்து ஊட்டியோடைய லாஸ்ட்டு டெட் எண்டு வந்துட்டோம். அதாவது கோயம்புத்தூருக்கும் ஊட்டிக்கும் இது தாங்க லாஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கீழே போய் காரமடையை போய் ரீச் ஆகிட்டு காரமடையிலேருந்து நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போகிறோங்க. அதாவது கோயம்புத்தூரை நோக்கி போக போகிறோம். ஆனால் இந்த ஏரியாவோட, அதாவது இந்த ரூட்டை வந்து என்னுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரபிள் ரூட்ஸ் அப்படின்ற ஒரு ஏரியாவில் கண்டிப்பாக ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டோம். ஆனால் இந்த ஏரியாவை பாருங்கள், என்னால் இதை விட்டு போகவே முடியல. உதகமண்டலம் டாட்டா பாய் பாய். கண்டிப்பாக ஒன்று நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான். இதில் வந்து நம்ம பைக்கில் எல்லாம் எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக அங்கே போய் வீடியோஸ் போடுவாங்க. ஆனால் இந்த ரோடு, இந்த மலைகள், இதெல்லாமே உண்மையிலுமே எனக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருச்சு. என்ன ஒரு இது, இந்த மாதிரி சின்னதாக ஒரு எலஃபண்ட் இந்த மாதிரிலாம் ஏதாவது பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த சந்தோஷமே இன்றைக்கி என் மனசு நிறைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்? இது வரைக்குமே யானை வந்திருக்குங்க. இது தாங்க என்னால் பொறுக்க முடியல. இங்கேலாம் இருந்திருக்குங்க, ஒரு கண்ணுக்கு அப்படியே தூரமாக இருந்து ஒரு காட்சி அப்படி கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். வாவ், வேற மாதிரி. கடைசி வரைக்கும் இந்த மாதிரி யானை லத்திகளை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. ஒரு யானையை பார்த்துட்டா எப்படி இருக்கும்னு. வா உங்கே பாருங்கள். ஸோ இது ஊட்டி போகிற வழியில் ஒரு இடத்துல இதே மாதிரி இருக்கும். எந்த ஏரியான்னு கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். வா செமைய ரோடு இன்னும் அவ்வளோ அழகாக டேமேஜ் ஆகாமல் சூப்பராக இருக்குங்க. அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் இப்படி இருக்கனால எல்லாருமே ஸ்பீடாகவும் வராங்க இந்த வழியில். ஸோ புதுசாக ஓட்டுறவங்க, கண்ட்ரோல் இல்லாதவங்க நேராக கொண்டு போய் கீழே விட்டுறாங்க. நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிருக்குங்க. அதனால தான் இப்போ வந்து எல்லாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. பெர்மிஷன் கேட்டால் மேபி ஒருத்தர் 2 பேரை. வாவ் அம்மா சாமி, உண்மையிலுமே மலைகளின் இளவரசி நீ தான்ப்பா. இளவரசினா உண்மையிலுமே அல்டிமேட்டாக இருக்குங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதனுடைய எல்லா அழகும் இந்த இளவரசி அப்படின்ற மாதிரி இருக்குது. உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. இதை நான் எப்படி வந்து கம்பேர் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு மாதிரி அழகுன்னா இது அழகுக்கு மேலே அழகுங்க, வேறு மாதிரி. ஸோ சின்னதாக கவிதைகள் மாதிரி சொல்லலாம். ஆனால் அது உள்ளுக்குள்ளே மட்டும்தான் சில கவிதைகள் வரும். அது வெளியில் சொன்னோம்னா எல்லோரும் சிரிப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே இங்கேருந்து கீழே போய் இங்கே பாருங்கள், இங்கே வரைக்குமே இருக்காங்க.
ஸோ இதுக்கப்புறமும் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா 6 மணிக்கு மேலே செக் போஸ்ட்டை தாண்டி அந்த பக்கம் விட மாட்டாங்க. ஸோ இன்னொரு செக் போஸ்ட் போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரி போட்டுட்டு வேறு போகணும். அதனால் நம்ம அப்படியே கொஞ்சம் வேகமாக போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே வருங்க பார்க்குற இடமெல்லாம் இப்படிலாம் இருக்குங்க. அதான் ஒரு சின்னதாக ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை, எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்பாங்களா அப்படின்ற மாதிரி. ஓகே, எதையுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இல்லைங்க. இப்போவுமே சொல்கிறேன், நம்மளை பார்த்து யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வராதிங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வாவ் போகாதன்னு சொல்கிற மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் விடைபெறுகிறேன். பார்த்து பத்திரமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம என்னென்னோ சொல்ல வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ப்ளாக் பண்ணுற மாதிரி இல்லை, இருட்டாயிருச்சு. இந்த வீடியோவை பற்றின விமர்சனங்கள் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒரு 5% கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல. ஏன்னு தெரியல, ஒரு வேளை பைத்தியமாக உளறிட்டு இருக்கணும் அப்படின்றது தெரியல. அதுக்கு முன்னாடி ஒரு பூச்சி வந்து அடிச்சிட்டு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்ன பண்ணுனா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா நீங்களும் நம்ம ஃபேமிலியில் ரொம்ப முக்கியங்க. சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேங்க. தவறா சோலார் உங்களுக்கு. ஆமாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே ஊருக்குள்ளே வந்துட்டோம். இதெல்லாமே வாழைத்தோப்பு. இங்கெல்லாம் யானைகள் எங்கேயாச்சும் இருக்குமான்னு பார்த்தா இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற மாட்டேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் சூப்பர் டூப்பர் வீடியோ. அன்டில் டாட்டா டேக்கர், பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். இந்த வீடியோ பற்றினதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கையோட இந்த இடத்துல இந்த வீடியோவை வந்து எண்ட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே நிறையா குடிசைகள், அதாவது குடியிருப்புகள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு குடியிருப்புகளும் வேறு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் சூப்பர் டூப்பர் வீடியோ.